இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதற்காக கர்த்தரை சோதரிக்கிறோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 46 1ஆம் வசனம். தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அருமையான வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கலம், கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு என்றாரு. அதுபோல் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஒரு வசனம் இருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் அரணான துணையாக இருக்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், தி லார்ட் ஆல்மைட்டி, ஜெஹோவா சபயோத் என்று சொல்வார்கள். அப்போ ஜெஹோவா சபயோத் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, பிசாசெல்லாம் ஓடி போயிடும். ஆகவே அதனால் நம்ம வசனத்தில் நான் கர்த்தரை துதிப்போமாக. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge என்ற வசனம் இருக்குது இந்த அதிகாரத்தில் 46ஆம் சங்கீதத்தில் 7-11 2 வசனம் ஒரே மாதிரி இருக்கும். என்ன போட்டிருக்குன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், கோட்டை, ஒரு அரண், துருகம், கேடகம். ஆகவே இவ்வாறாக சொல்லிக்கொண்டே போகலாம். டேபர்னக்கிள். ஆகவே அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இந்த காலை வேளையில் நாம் இயேசுவானவரை பார்ப்போமாக. கர்த்தரை நோக்குவோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஆசீர்வதித்து தருவாராக. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆமாம், கர்த்தர் எனக்கும் கர்த்தர் அனுகூல துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவரை நோக்கி தான் பார்க்கிறேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு ஆச்சரியமான வழியில் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார், அற்புதம் செய்வார். எல்லா கோணலானவைகளை கர்த்தர் செவியாக்குவார். கர்த்தர் முன்பாக போய் எல்லா கோணலானவைகளையும் செய்வாராக. செய்கிறார், அவர் செய்வார். அவர் கர்த்தர், ஜெஹோவா சபயோத், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் இஸ் வித் த காட் ஆஃப் ஜேக்கப் இஸ் ஆர் ரெஃப்யூஜ்னு பைபிளில் போட்டிருக்கு 46ஆம் சங்கீதத்தில். சாம்ஸ் 46 7 and 11. இப்போ நான் சொல்கிற வசனம் என்னென்னா, 1ஆம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஆண்டவர் சொல்கிறார். பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.